உங்களில் எவ்வளோ பேர் பஸ் பாஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஸ்கூல் டைம்ஸில்? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும், ரிலேட் ஆகலாம். நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூல் ஸ்டாப்லேருந்தே எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 9 to 10 ஸ்டாப்ஸ் வந்து இருக்கும். அப்போ வந்து என்கிட்ட பஸ் பாஸ் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரி, ஏதோ ஒரு தைரியத்தில் எப்போவுமே கேட்க மாட்டாங்களே, கேட்டால் பாஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். மோஸ்ட்லி வந்து கூட்டமாக இருக்க பஸ்ஸை தான் எப்போவுமே டார்கெட் பண்ணி ஏறுவோம், இந்த மாதிரி பஸ் பாஸ் இல்லாதவங்க. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 6 o'clock மேலே தாண்டி இருட்டாகிற மாதிரி ஆயிருக்கு. அந்த டைம் ஆகிறனால சரி, ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறிடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஏறிட்டு பஸ்ஸில் பார்த்தா கூட்டமே இல்லை. சீட்டு வேறு இருந்தது. உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் கண்டக்டர் வராரு. அண்ணா வந்துட்டு, தம்பி எங்கப்பா என்னப்பா அப்படின்னாரு. நான் வந்து பாஸ்ண்ணா அப்படின்னு. சரி காட்டு, எடு வெளியே எடு அப்படின்ட்டாரு. ஐயோ என்ன காமிக்க சொல்லிட்டாரு. ஓகேண்ணா அப்படின்னு ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் சொல்லி தேட ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு புக்காக எடுத்து தேட ஆரம்பிக்கிறேன். சும்மா புரட்டுறேன், எனக்கே தெரியுது. இருந்தாலும் ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கும் நான் காசு வச்சுருக்கேன். ஒரு 10 ரூபா வச்சுருக்கேன். அந்த பஸ்ஸில் வந்து ஒரு 5 rupees தான் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. அப்போ கூட எப்பிட்றா இப்படி ஒரு பொய் சொல்லிட்டோமே, எதையா ஒன்று சமாளிப்போம், இருக்க மாதிரியே வந்து தேடுவோம், அப்படியே இறங்கிடலாம் அப்படின்ட்டு மட்டமான ஒரு பிளானை போட்டு தேடிகிட்டே இருக்கேன். அந்த ஜிப்பை திறக்கிறேன், திருப்பி திருப்பி அதையே பார்க்குறேன். பக்கத்தில் இருக்க ஒரு அண்ணா வந்து கேட்குறாரு, டேய் தம்பி இருக்கா இல்லையாடா சொல்கிறேன், இல்லை நானாவது எடுக்கிறேன் டிக்கெட் அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் பார்த்துட்டு. அப்புறம் இல்லைண்ணா இருக்குண்ணா, இங்கே தான் நான் வச்சேன், நான் பார்க்குறேண்ணா எங்கேயோ விழுந்திருக்கும் பேக்குள்ளே அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே இருக்கேன். கண்டக்டர் கண்டுக்கல, அடுத்தவங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறதுல பிஸியாக இருந்தார். அப்புறம் அப்படியே ஸ்டாப் நெருங்க நெருங்க கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 2 ஸ்டாப்ஸ் வந்துருச்சு. நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன், ஐயோ இந்த 2 ஸ்டாப் மட்டும் தாண்டிடுறா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் இருந்துச்சுன்னா காணோம், நான் மறந்து எங்கேயோ வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பயங்கரமாக திட்டுறாரு, மானாவாரியாக திட்டுறாரு. இந்த மாதிரி இருக்கு, பஸ் பாஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, அதை கூட எடுத்துகிட்டு வர முடியாதா, இல்லை இல்லை இருக்குன்னு போய் வேறு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன், நான் கேட்காம விட்டா அப்படியே போயிருப்பேன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டேன். அப்போயே பஸ்லேயே வந்து பயங்கரமாக அழுகிறேன். அழுதுட்டு அப்புறமா அந்த ஒரு 5 rupees எடுத்து, நான் எனக்கு டிக்கெட் கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பரவாயில்ல போ, இனிமேல் எடுத்துகிட்டு வந்து பழகு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு வரி இறங்கிட்டு முழு குற்ற உணர்ச்சியில் எங்கள் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 1.5 to 2 kilometers நடக்கணும். அந்த குற்ற உணர்ச்சியிலே நடக்கிறேன். அப்புறம் ஒரு கோவில் திருவிழா. அந்த திருவிழாவில் வந்து ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தர் வராரு, சொந்தக்கார மாமா. அவர் வந்து திருப்பி கிளம்பி போகும்போது என்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுக்குறாரு. அப்போவே வந்து நான் சிறு பாலகன் தான். ஒரு 12 வயசு இருக்கும், 12, 13 வயசு இருக்கும். அந்த 500 ரூபா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நான் ஜாலி, ஐயோ என்னடா 500 ரூபாலாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படியோ பத்திரமா வச்சு செலவு பண்ணணும்டா, அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு செலவு பண்ணணும்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பசங்க கூடலாம் விளாண்டுட்டு பாக்கெட்டில் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். எங்கேயோ விழுந்துருச்சு. விழுந்தது கூட தெரியாமல் நான் இது பண்ணுறேன். அதை வந்து ஒரு கட்டத்தில் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கே போயிட்டேன் நான். போயிட்டு திருப்பி நான் எங்கெல்லாம் போனேன், எங்கெல்லாம் உட்காந்தேன், எங்கே எல்லாம் விளாண்டுருந்தேன்னு யோசித்து அங்கெல்லாம் போய் தேடுறேன். தேடி பார்த்தா காணோம். ஏன்னா அது விழுந்து ஒரு 1/2 an ஹவருக்கு மேலே இருக்கும். ஆப்வியஸாக யாராவது வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு இது தெரியாமல் நான் பாட்டுக்கு இது பண்ணிட்டே இருக்கேன், தேடிட்டே இருக்கேன். பயங்கரமாக வந்து பயக்கிறேன் நான். ஐயோ என்னடா சொல்கிறது இப்போ வீட்டில் வேறு கொடுத்தது வேறு, எங்கள் வீட்டில் வேறு தெரியும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க காசு அப்படின்ட்டு. எங்கேயா தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லி தான் வந்து விட்டாங்க அப்போவே. நான் வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக பண்ணேன்னா, அவ்வளோதான், காசு 500 ரூபா வந்து தொலைச்சிட்டோம், என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கும். அந்த செடி வந்து இந்த காலிஃப்ளவர் இருக்கும்ல, காலிஃப்ளவரே வந்து ஒரு மில்லிமீட்டர் சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு செடி, கசப்பாக ஒரு செடி இருக்கும். இதை வந்து சாப்பிட்டு நம்ம வந்து மர்கியாக சாலாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறிச்சு சாப்பிட்டுட்டு நல்லா கசப்பாக இருந்துச்சு. ஓகே நம்ம விஷத்தை சாப்பிட்டோம், செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுத்து தூங்கிட்டேன். யாருக்கும் தெரியாமல் அப்படியே தூக்கத்திலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வீட்டில் போய் படுத்து யாருக்கும் தெரியாமல் படுத்து தூங்கிட்டேன். பார்த்தா நல்லா ஒரு 4 hours தூங்கியிருக்கேன். 4 to 5 hours தூங்கி நான் என்ன பண்ணேங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது, செத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிக்கிறேன். சாயங்காலம் வந்து எழுப்புறாங்க, எங்கடா காணோம், எங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, எங்கடா நீ காணவே காணோம், தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா. நான் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முடிச்சுட்டு நான் யோசிக்கிறேன், அப்போ நம்ம சாவலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேம்மா, இந்த மாதிரி மாமா ஒரு 500 ரூபா கொடுத்ததில்ல, அதை வந்து நான் தொலைச்சிட்டேன், பசங்க கூட விளாடும்போது ஏதோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா, எனக்கு தெரியும் விஜி, நீ கொடுக்கும்போதே தெரியும் எங்கேயோ தொலைச்சிருவேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னாங்க.
காணோமா அதான் தெரில, என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வளர்ந்து ஒரு பிக் பாயாக மாறினதுக்கப்புறம் ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து டான்ஸ் காஸ்டியூம் வந்து எடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. நான் வந்து போகாமல் இன்னொருத்தங்களை ஃபோட்டோ மட்டும் அனுப்ப சொல்லிவிட்டு அனுப்ப சொல்லிட்டேன். அடுத்த நாள் வந்து எடுத்துட்டேன். அந்த டெலிவர் பண்ண சொல்லி, டேரெக்டாக டெலிவர் பண்ண சொல்லி வாங்கிட்டேன் அந்த காஸ்டியூமை. பார்த்தா ரொம்ப மோசமான காஸ்டியூமை நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது. ரொம்ப கேவலமாக இருந்தது. ஃபங்க்ஷன்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க. ஆடி முடிச்சுட்டு தனியாக கூப்பிட்டு என்னை பிரின்ஸிபல் மேம் கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு காஸ்டியூமா, நீங்களாம் ஒரு டான்ஸ் டீச்சரா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி கூட நாங்களாம் டான்ஸ் ப்ரோக்ராம் சூப்பராக பண்ணியிருக்கோம், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த டைமில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி இது வந்து திஸ் மை மிஸ்டேக் மேம். நான் வந்து நேரில் போய் காஸ்டியூம் எடுக்காமல் இந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி எடுக்க சொல்லிட்டேன். அது என்னோடய தப்பு தான். இனிமேல் நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவ்வளோ நேரம் அவங்க திட்ட அமைதியாக வாங்கிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் இதை வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் இப்படி தான் வாங்கினேன், டேரெக்டாக பார்க்காம வாங்கிட்டேன், அதனால தான் இப்படி லத்த வச்சுக்கிறதுனால இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரே செகண்ட் சைலண்ட் ஆனாங்க. சைலண்ட் ஆகிட்டு சரி ஓகே சார் இனிமேல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க என்னை. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 இன்சிடெண்ட்லையுமே சிம்பிள். நான் வந்து உண்மையை சொல்லியிருந்தேன்னா அவங்களே அதை வந்து மன்னித்து விட்டுருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு 2 இன்சிடெண்ட்டில். அப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த நேரத்தில் எப்படியோ தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு கடைசியாக ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை அனுபவித்தேன். கேபர்வாசியோட பாட்டில் கூட சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பார். பொய்கள் சொன்னால் இனிக்கும், காலம் உறவை முறிக்கும், உண்மை சொன்னால் வலிக்கும், காலம் வலியை தணிக்கும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருப்பார். ஸோ அந்தந்த நேரத்துக்கு வந்து நம்ம பொய் சொல்லி எஸ்கேப் ஆகிடலாம் இந்த மொமெண்ட்டுக்கு அப்படிங்கிறத விட, அந்த நேரத்தில் அந்த உண்மையே போட்டு உடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அட்லீஸ்ட்டு அது டே பை டே அதை வந்து அப்படியே அந்த பெயினை குறைச்சி சரி பண்ணிடும். இதே இப்போதைக்கு மாட்டாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொய்யெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் பயங்கரமாக நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகி நம்மளை வந்து அது பாதிக்கும். அதனால் பொய் சொல்லலாம். பெருசாக எதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தைரியமாக உண்மை சொல்கிறதுக்கு பொய் சொல்கிறதுக்கே நம்மளுக்கு தைரியம் வரும்போது உண்மையை சொல்கிறதுக்கும் தைரியம் வந்துச்சுன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை கொஞ்சம் அடுத்த லெவலில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை அது கூட்டிகிட்டு போகும். நம்ம ஒரு மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான லெவலுக்கு அது வந்து கூட்டிகிட்டு போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ சம்டைம்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் உண்மையை சொல்லி பாருங்கள். அது என்ன தெரியாது, ஒரு ஈஸியாக கூட முடியலாம். நம்ம நினச்சிருப்போம் ஐயோ என்ன ஆயிரும், சொல்லிட்டா என்ன ஆயிரும் யோசிச்சுட்டே இருப்போம் பயங்கரமாக சில விஷயத்துக்கு. பார்த்தா சொன்னதுக்கப்புறம் அவங்க அது பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த விஷயம் பெரிய லெவலில் நம்மளை பாதிச்சிருக்காது. யா ஸோ அந்தந்த நேரத்தில் உண்மையே வந்து சொல்லுவோம். இதை வந்து சொல்கிறது யாருன்னா வந்து உண்மைக்கு ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் பேசுகிற ஒரு ஆள் நானே இதை ரியலைஸ் பண்ணி ரீசெண்டாக கொஞ்சம் வருஷமாக நிறைய உண்மைகளை மட்டும் சொல்லிகிட்ருக்கேன். பொய்யை சொல்லி என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக பொய் சொல்லிக்கிட்டு, உண்மையை உறக்க சொல்லுவோம், அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயிங் ஆன். ஸோ ட்ரை டு பி லைக் தட். See you on next episode of Black Tea. Bye bye.